ஐரோப்பியர்களின் வருகை. அயல்நாட்டினர் முக்கியமாக 2 வழிகள் மூலம் இந்தியாவிற்குள் நுழைய இயலும். வடமேற்கு எல்லையில் உள்ள தரைவழி மற்றும் கடல்வழி. முதலில் புவியியல் கண்டுபிடிப்பு கடல்வழி கண்டறிய இறங்கியவர்கள் போர்ச்சுகல். போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த பார்த்தலோமிய டயஸ் என்பவர் முதலில் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை வந்தடைந்தார். பார்த்தலோமிய டயஸ் ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனையை புயல் முனை என பெயரிட்டார். புயல் முனை நன்னம்பிக்கை முனை கேப் ஆஃப் குட் ஹோப் என அழைக்கப்பட்டது. கிபி 1492 ஸ்பெயினை சேர்ந்த கொலம்பஸ் இந்தியாவை அடைய திட்டமிட்டு அதற்கு பதிலாக அமெரிக்காவில் கரையிறங்கினார். கிபி 1498 போர்ச்சுகலை சேர்ந்த வாஸ்கோட காமா இந்தியாவை கடல்வழி மூலம் முதலாக அடைந்தார். போர்ச்சுகீசிய மன்னரான இளவரசர் ஹென்றி மாலுமிகளுக்கு பயிற்சி அளிக்க அறிவியல் முறையில் அமைந்த பள்ளி ஒன்றை தொடங்கினார். வாஸ்கோட காமா நன்னம்பிக்கை முனையை கடந்து மே 27 கிபி 1498 இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள கோழிக்கோடு வந்தடைந்தார். கோழிக்கோடு இந்து அரசர் சமோரின் வாஸ்கோட காமாவை வரவேற்றார். மீண்டும் 1501 வாஸ்கோட காமா இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். வாஸ்கோட காமா 3 முறை இந்தியாவிற்கு வந்த இடங்கள் கள்ளிக்கோட்டை, கொச்சின், கண்ணனூர் ஆகும். வாஸ்கோட காமா கேரளாவில் இயற்கை எய்தினார். வாஸ்கோட காமா திரும்பிய பின்னர் பெட்ரோ அல்வரஸ் கேப்ரல் என்பவர் தலைமையில் போர்ச்சுகீசியர்கள் 1500 செப்டம்பர் 13 கள்ளிக்கோட்டையை அடைந்தனர். போர்ச்சுகீசின் முதல் வைசிராயாக அனுப்பப்பட்டவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அறிமுகப்படுத்திய கொள்கை நீல நீர் கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசி. பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா கிபி 1509 எகிப்தியர்களால் கொல்லப்பட்டார். போர்ச்சுகீசியரின் 2வது ஆளுநராக அல்புகர்க் 1509 நவம்பர் 5 பதவியேற்றார். அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்தை உண்மையாக நிலைநாட்டியவர் என போற்றப்படுகின்றார். அல்புகர்க் கைப்பற்றிய இடங்கள் 1510 பிஜாப்பூர், 1511 மலாக்கா, 1513 ஏடன். அல்புகர்க் 1515 டிசம்பர் 15 கோவாவில் இறந்தார். அல்புகர்க் ஆட்சியில் சதி ஒழிக்கப்பட்டது. எனவே வில்லியம் பெண்டிக்கின் முன்னோடி என அழைக்கப்படுகிறார். நினோட்டா குன்கா போர்ச்சுகீசியர்களின் தலைமையிடத்தை கிபி 1530 கொச்சினில் இருந்து கோவாவிற்கு மாற்றினார். இந்தியாவில் கோவா, டையூ மற்றும் டாமன் ஆகிய பகுதிகளை கிபி 1961 வரை போர்ச்சுகீசியரின் ஆதிக்கத்தில் இருந்தன. இந்தியாவுக்கு வருகை புரிந்த முக்கிய போர்ச்சுகீசியர்கள்: வாஸ்கோட காமா 1498, அல்வரெஸ் கேட்ரஸ் 1500, லோபோசோரஸ் 1503, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா 1505, அல்புகர்க் 1509, ஜோடி காஸ்ட்ரோ 1545. ஐரோப்பாவில் ஹாலந்து மற்றும் நெதர்லாந்து நாட்டவர்களை டச்சுக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். டச்சுக்காரர்களின் முதல் வாணிப தளம் மசூலிப்பட்டினம் 1605. டச்சுக்காரர்கள் 1610 புலிக்கட் பழவேற்காடு என்னும் இடத்தில் வாணிப தளத்தை நிறுவினர். டச்சுக்காரர்கள் புலிக்கட்டில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு தலைமையிடமாக மாற்றினர். அம்பாயினா படுகொலை நடந்த ஆண்டு 1623. அம்பாயினா படுகொலை என்பது வியாபார போட்டிக்காக டச்சுக்காரர்கள் ஆங்கிலேய வியாபாரிகளை படுகொலை செய்ததாகும். டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடன் போட்டி போட முடியாமல் இறுதியில் 1759 நடைபெற்ற பெத்தேரா போருக்கு பேட்டில் ஆஃப் பெத்தேரா பிறகு தோல்வியுற்று வாணிப மையங்களை ஆங்கிலேயருக்கு விட்டுவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினர். டச்சுக்காரர்கள் கிபி 1588 உலகின் மிகப்பெரிய ஸ்பானிய போர் கப்பலான ஸ்பானியா அர்மடாவை உடைக்க முடியாத கப்பற்படை வென்றது.
கிபி 1599 100 வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கி மேயோ பிரபுவின் தலைமையில் கிழக்கில் வாணிபம் செய்யும் உரிமையை தரும்படி முதலாம் எலிசபெத் அரசியிடம் முறையிட்டனர். கிபி 1608 கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்ற ஆங்கிலேய தூதர் சூரத்தின் பண்டக சாலைகள் ஏற்படுத்த அனுமதி கேட்டு முகலாய பேரரசு ஜஹாங்கீர் அரசவைக்கு வருகை புரிந்தார். கிபி 1611 ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் தங்களது முதல் வாணிப தளத்தை நிறுவினர். கிபி 1612 பிரிட்டிஷ் தளபதி பெஸ்ட் என்பவர் போர்ச்சுகீசியர்களை சூரத்திற்கு அருகே உள்ள ஸ்வாலி என்ற இடத்தில் தோற்கடித்தார். ஆங்கிலேய அரசர் முதலாம் ஜேம்ஸ் வாணிப உரிமைகளை பெறும் பொருட்டு தாமஸ் ரோ என்பவரை தூதராக அனுப்பினார். 1615 கிபி 1639 பிரான்சிஸ் டே சந்திரகிரி அரசிடம் இருந்து ஒரு நிலப்பகுதியை விலைக்கு வாங்கி தற்கால சென்னையை நிறுவினார். ஆங்கிலேயர்கள் கிபி 1640 புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்டனர். ஆங்கிலேயர்கள் கிபி 1668 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பம்பாய் பகுதியை இங்கிலாந்து அரசர் 2ஆம் சார்லஸிடம் இருந்து ஆண்டுக்கு 10 பவுண்டுகளுக்கு வாடகைக்கு பெற்றது. ஆங்கிலேயர்கள் கிபி 1633 கிழக்கிந்தியாவில் ஒரிசாவில் முதல் வாணிப தளம் ஏற்படுத்தப்பட்டது. கிபி 1690 ஜாப் ஷார்னக் என்ற ஆங்கிலேய அதிகாரி சுதநிதி பகுதியில் ஒரு வாணிப தளத்தை ஏற்படுத்தினார். 1698 3 ஜமீன்தாரி கிராமங்களை சுதநிதி, கோவிந்த்பூர், கலிகத்தா கோட்டை இங்கிலாந்து மன்னர் 3ஆம் வில்லியத்தின் நினைவாக தற்போதைய கல்கத்தா பகுதியில் நிறுவினார். கிபி 1717 ஜான் சர்மன் என்ற ஆங்கிலேய அதிகாரி முகலாய பேரரசர் பருஷியாரிடமிருந்து வியாபார சலுகைகள் சாசனங்களை ராயல் ஃபெர்மன் பெற்றார். இந்த ராயல் ஃபெர்மன் சாசனம் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் மகா சாசனம் மாக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலேயரின் வாணிப தலங்கள் மசூலிப்பட்டினம், மதராஸ், கொல்கத்தா, ஹூக்ளி, சூரத், அகமதாபாத், புரோச், ஆக்ரா. டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள் டேனியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். டேனியர்கள் கிபி 1620 இந்தியா வந்தனர். டேனியர்கள் கிபி 1620 தரங்கம்பாடியிலும் கிபி 1676 வங்காளத்திலும் சீராம்பூர் என்ற இடத்திலும் வாணிய மையங்களை ஏற்படுத்தினர். சீராம்பூர் டேனியர்களின் தலைமையிடமாக திகழ்ந்தது. 1845 டேனியர்கள் வாணிப தளங்களை ஆங்கிலேயர்களுக்கு விற்றுவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினர். டேனியர்களின் வாணிப தளங்கள் தரங்கம்பாடி, சீராம்பூர். இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு அரசர் 14ஆம் லூயி, மன்னரின் நிதி அமைச்சர் கால்பர்ட். 1664 கால்பர்ட் என்பவரின் முயற்சியால் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்தப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி ஒரு அரசாங்க கம்பெனியாகும். இந்தியாவில் முதலாவது பிரெஞ்சு பண்டக சாலை கிபி 1668 பிரான்சிஸ் கரோன் என்பவரால் சூரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. கிபி 1742 டியூப்லே பிரெஞ்சு கவர்னராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் முக்கிய பிரெஞ்சு குடியிருப்புகள்: சூரத் 1667, மசூலிப்பட்டினம் 1669, பாண்டிச்சேரி 1673, சந்திரநாகூர், பலசூர், காசிம் பஜார். போர்ச்சுகீஸ் 1498, டச் 1596, இங்கிலீஷ் 1608, டனிஷ் 1620, பிரெஞ்சு 1668.